ஸோ நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிடிக்கும். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது. என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா மோர் களியை எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம், அதோட அதுக்கு தொட்டுக்கையே தேவையில்லை, சூப்பராக சாப்பிட்லாம். பச்சரிசி தானே இப்போ மெயினாக, புழுங்கரிசி சேர்க்கறது இல்லையா, அதனால் பச்சரிசி வச்சு நம்ம எப்படி பண்ணலாம். ரேஷனில் கொடுக்குற பச்சரிசியை கூட அரைச்சி மாவாக பண்ணி ட்ரையாக பண்ணி வச்சுட்டா போகிறோம். இப்போது நம்ம எப்படி மோர் களி பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், நான் இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணுறேன், ஒரு பாத்திரத்தில் போட்டுறேன். அதுக்கப்புறம் மோரை கடைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் புளிக்காத மோரில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், லைட்டாக புளிச்ச மோரில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா புளிச்ச மோரில் பண்ணால் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் ஒரு கப்பு மோர் ஊற்றிட்டேன். மோர்லேயே பண்ணோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால எந்த கப்பில் நான் அரிசி மாவு எடுத்தேனோ அதே கப்பில் மோர் ஊற்றிட்டேன். அதுக்கு தேவையான உப்பு போடணும்ல, அப்போது உப்பு அதுக்கு இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். இதை போட்டுட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த மாவும் அரிசியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெட்டியாக இருக்கும். இவ்வளோ கெட்டியாக இருந்தால் நமக்கு மோர் களி பண்ண வராது, கெட்டியாகிடும், மாவு வேகாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நீர்க்க தண்ணி விட்டுக்கணும், சரிங்களா. அதனால் நல்லா இன்னும் நம்ம எந்த பாத்திரம் எடுத்தோமோ அந்த அளவு பாத்திரத்தில் இன்னும் ஒரு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க பதம், எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் தப்பு கிடையாது, கொஞ்சம் கலரணும், அவ்வளோதான், சரிங்களா. இந்த மாதிரி நீர்க்க பண்ணிட்டேன், நான் நல்லா கலந்துட்டேன். உப்பும் அதில் மிக்ஸ் ஆகிடும், சரிங்களா. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மோர் களி பாண்டி உப்புமா, அதாவது இந்த அரிசி மாவையே கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக கரைச்சி தெளித்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கெட்டியாக கரைச்சி புளியில் கரைச்சி அரிசி மாவில் புளி உப்புமா பண்ணுவாள், அது பாண்டி மாவுன்னு சொல்லுவாள். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைமில் ரொம்ப சிம்பிளாக, அதே சமயத்தில் ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி டிஃபன் பண்ணுறது அந்த காலத்தில் வழக்கம். இப்போ நான் மோர் களி பண்ணுறதுனால இதை பண்ணிட்டேன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் நான் சொல்கிறேன். கடுகு, எண்ணெய், நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நான் சில சமயம் தேங்காய் எண்ணெயில் பண்ணுவேன், அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உங்கள் சாய்ஸ் அது. அதுக்கப்புறம் கடுகு போட்டு வெடித்த உடனே சீரகம், இது கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது ஓமம், அப்புறம் மிளகா குண்டு மிளகா ஒன்று போட்டிருக்கேன், நீட்ட மிளகாவில் ஒன்று பிச்சிருக்கேன். இதெல்லாம் மோர் மிளகா. இந்த மோர் மிளகாவை நல்லா மொறுன்னு எண்ணெயில் வதக்கிட்டு இதை போடும்போது அந்த இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். அந்த மோர் மிளகாவை தொட்டுண்டே சாப்பிட்டுடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கணும். உங்களுக்கு பெருங்காயம் கூட இந்த மோர்லேயே கூட போட்டுக்கலாம் நம்ம, சரிங்களா. பெருங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பெருங்காயம் மறக்காமல் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக மஞ்சப்பொடி போட மாட்டா, ஒயிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு மஞ்சப்பொடி போடாமல் பண்ணதாக இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால லைட்டாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். உங்களோட தேவை இருந்தால் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், சரிங்களா. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், பாண்ட்லி வச்சுட்டேன். இந்த பாண்ட்லி வச்ச உடனே நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நம்ம ஊற்றிடலாம், அது நம்மளோட சாய்ஸு. இப்போ நான் ஆக்சுவலாக நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். ஸோ ஒரு குழிக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் கொஞ்சம் நிறக்க ஊற்றிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க. ஈவன் இதை கொஞ்சம் கெட்டியாக பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நெய் தடவிட்டு போட்டு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சூடாக அப்படியே போட்டு குழன்னு இருக்கும், அப்படி எடுத்து ஒரு லெமன் ஊறுகாயோ ஏதோ தொட்டுக்கலாம். ஒன்றுமே தொட்டுக்க வேண்டாம், ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன், அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது ரொம்பலாம் இல்லை, இது 4 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு போட்டுட்டேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே நம்ம சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுடணும். ஆக்சுவலாக நறுக்குன்னு பருப்பு வேண்டாம், பெரியவா சாப்பிட்றான்னா பருப்பை கட் பண்ணிவிடுங்க, ஓகேவா. வெறும் காரம் மாத்திரம் போகிறோம். இந்த மோர் மிளகா போட்டு பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் எதுவுமே இல்லையா, பச்சை மிளகா போட்டு கூட பண்ணிடலாம், போங்களேன். இப்போ கடுகு வெடிச்சுட்டா கொஞ்சமாக சீரகம் போட்டுறேன்னா, 2 பருப்பை போடுறேன்னா, கொஞ்சம் ஓமம் போட்டேன்னா, மிளகாயை போட்டேன்னா, மோர் மிளகாயை போட்டேன்.
இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். எப்படி வறுக்கணும்? நல்லா மொறுன்னு அப்படியே பொரியணும். அப்படி வறுத்துட்டோன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு தொட்டுக்கே தேவையில்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை நம்ம அதில் காத்தால பண்ண மிச்சம் மீதி இருந்ததுன்னா குழம்போ சாம்பாரோ கூட்டோ எதை வேணால் தொட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுபடட்டோடனே இங்கே நான் கருவேப்பிலையை அலம்பி வச்சுருக்கேன். ஒரு 2 ஆறுக்கோ நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் போட்டுட்டு நல்லா பொரியணும். அந்த மிளகா வந்து கொஞ்சம் மோர் மிளகா கொஞ்சம் லைட்டாக கருப்பாகணும். மற்றதெல்லாம் நல்லா மற்ற மிளகாலாம் நல்லா கொஞ்சம் பொரியணும். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் 5 நிமிஷம்தான், படாப்பட். நீங்கள் இதுக்கெலாம் சிரமமே பட வேணாம். இந்த மாதிரி டிஃபன்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது, கஷ்டமே பட வேணாம். ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கெலாம் இதெல்லாம் எங்கே இறங்குறது? எல்லாம் பீஸா பர்கர் கிர்கர் அதெல்லாம் தான் தின்னுவாங்க. நம்மளோடதெல்லாம் தின்ன மாட்டாங்க. அரிசி உப்புமா, தவளை அடை, இது கோதுமை தோசை, அப்புறம் அவுள் இது இருக்குல்ல மாப்பிள்ளை சம்பா, அந்த அரிசியில் அவுள் வாங்கியிருக்கேன். அதை நாளைக்கு நான் அவுள் உப்புமா போட்டு காமிக்கிறேன். எல்லாமே வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபனாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ தண்ணியாக கரைச்சிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ தண்ணியாக கரைச்சிட்டு நம்ம அப்படியே ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதை வந்து நான் வந்து மீடியம்ஸில் தான் வச்சுருக்கேன். அதுலேயே கலருங்க. உங்களுக்கு நல்லா களி மாதிரி வரும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி களி வேண்டாம் அப்படின்னா ஒரு தட்டில் கொட்டி ஸ்லைஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டோமா, இதெல்லாம் இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. பொறுமையாக கலருங்க. கைவிடாமல் கலரும்போது அது செண்டு மாதிரி சேர்ந்து இந்த மாவு வெந்தால் என்ன கலர் வரும்? நம்ம கொழுக்கட்டைலாம் பண்ணியிருக்கோம்ல, கொழுக்கட்டை மாவு, அதை மாதிரி இது வெந்து அது நல்ல கலர் வரும். ரொம்ப புளிச்ச மோர் வேண்டாம், ஒரு லைட்டாக புளிச்ச மோர் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் காலத்தில் ரொம்ப புளிப்பு சாப்பிடுவோம் அப்படின்னா புளிச்ச மோரே ஊற்றுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? இப்போ நம்மளோட மோர்களி ஆயிண்டே இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கதை சொல்லுங்கள் அப்படின்னு. நான் மாலையை பற்றி அது திதி பற்றி எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கேன், பழைய வீடியோவை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி மாலை பட்சத்துக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம மாலை காய்களையே கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேரட் பீட்ரூட்லாம் கூட சாப்பிட்லாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக வயசானவா அப்படின்னு இருக்கிறவா தான் அதெல்லாம் ஒரே அந்த காய் மாத்திரம்தான் சாப்பிட்றேன்னுவா. நார்மலாக பசங்க அதெல்லாம் பீட்ரூட் கேரட்டு எல்லாமே பண்ணி போடலாம். பீட்ரூட்டில் வந்து ஒரு இந்த பச்சடி, ஸ்வீட் பச்சடி பண்ணலாம். கேரட்டில் கோசம்பரி பண்ணி போடலாம். நான் கொஞ்சம் பச்சையாக இதுவாக சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது. இதுலேயே வந்து எல்லா காய்கறியும் போட்டு இந்த சிறுதானியம் இருக்குல்ல, கம்பு, கேழ்வரகு, அதெல்லாம் கரைச்சி நம்ம நைட்டில் வந்து ஊத்தப்பம் மாதிரி போடலாம். அது நல்லாயிருக்கும். ஊத்தப்பம் வந்து வெங்காயம் போடாமல் கொஞ்சம் லைட்டாக புளிச்ச மோரை ஊற்றி கரைச்சி மாவெல்லாம் போட்டு அதை வந்து கெட்டியாக கொஞ்சம் மிளகு, பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு குண்டு குண்டாக வாத்தோன்னா செட் தோசை எப்படி அந்த மாதிரி, இல்லைனா பாசிப்பருப்பு இருக்குல்ல அதை அரைச்சி இட்லி, இந்த மாதிரி நம்ம வந்து நைட்டுக்கு அதாவது சீக்கிரம் ஜீரணம் ஆகணும், சிம்பிளாகவும் இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா அரைக்கும் போது நீங்கள் மோர் விட்டு அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக புளிச்ச மோர், உங்களுக்கு உடனே இட்லி ஊற்றிடலாம், ரொம்ப நல்லாவே வரும். அதுலேயே கொஞ்சம் அரிசி மாவு கலந்தீங்கன்னா செட் தோசை மாதிரி எல்லோ கலரில் சூப்பராக வரும். அப்படியும் பண்ணலாம். நம்ம சாய்ஸ் தான் எதுவுமே. இப்போ டிஃபன் பண்ணுறதே நம்ம கையில் தான் இருக்குது வெரைட்டிஸ்லாம். இப்போ பாருங்கள், கலரை நல்லா வெந்து செண்டு மாதிரி வந்துடுது பாருங்க. சூப்பராக கலரி செண்டு மாதிரி வந்துடுது. அவ்வளோதான், நம்ம மோர்களி ரெடி. இதில் நெய் போட்டு சாப்பிட்லாம், மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட உங்களுக்கு புரியுமோ அப்படி சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மோர்களி சூப்பராக ரெடி ஆகிடுது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த மோர்களிக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கொஞ்சம் நெய் போட்டால் பிடிக்கும். அதனால் நான் ஒரு முட்டை நெய் போட்டுக்கிறேன் மேலே.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் போட்டால். அதனால நான் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டுறேன். ஸோ உங்களுக்கும் நெய் போட்டு பிடிச்சா சாப்பிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மோர் களி ரெடியாக எடுத்து இந்த களியை அப்படியே தட்டில் போட்டு சாப்பிட்லாம். இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லையா, ஒரு ஷேப்பாக இருந்தால் தான் இந்த காலத்தில் பிடிக்கும். அப்படியே கொடுத்தோன்னா பிடிக்காது. அதனால் ஒரு தட்டு எடுத்து இங்கே பாருங்கள், இந்த இதில் போட்டேன். இப்படி தட்டில் போட்டு கொடுத்துருங்க. நீங்கள் அழகாக அப்படியே ஸ்பூன் போட்டு சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கும். சூப்பராக இருக்கே அப்படின்வாங்க. இந்த நெடியில் அந்த மோர் மிளகா போட்டாலே ரொம்ப நெடியாக இருக்கும். அதனால் ஜன்னல்லாம் திறந்து வச்சுன்னு பண்ணுங்கள். எனக்கு அப்படியே கண்லேருந்து ஜலம்லாம் வந்துடுது. அதனால் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மோர் மிளகா போடும்போது ரொம்ப டேஸ்ட்டானால் நல்லாயிருக்கும். மோர் மிளகா இல்லையா, கவலைப்படாதீங்க, சப்பு மிளகா போடுங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிள் டிஃபன், ஆனால் டேஸ்டி டிஃபன். ஓகேவா? சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிடிக்கும். அதனால் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொல்லணும், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.